தனியார் நட்சத்திர விடுதிகளில் ரத்து செய்யப்பட்ட பார் உரிமம் 48 மணி நேரத்தில் மீண்டும் வழங்கப்பட்ட மர்மம் என்ன? கொந்தளித்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பெரும்பாலான நட்சத்திர விடுதிகளில் அறை எடுத்து தங்குபவர்களின் எண்ணிக்கையை விட மது அருந்த செல்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் போதைப் பொருட்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தனியார் நட்சத்திர விடுதிகளில் அமைந்துள்ள பார்களில் அந்த விடுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு மட்டுமே மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது விதியாகும். ஆனால் அந்த விதியை எந்த நட்சத்திர விடுதியிலும் கடைபிடிப்பது இல்லை. இந்த நிலையில் தொடர்ந்து மது ஒழிப்பை பேசி வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அநீதியை கண்டா சும்மா இருப்பாரா? இது தொடர்பாக அவர் தெரிவித்திருப்பது, சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட பார் உரிமம் எப்படி மீண்டும் 48 மணி நேரத்திற்குள் வழங்கப்பட்டது? தமிழகத்தின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைப்பது மது என்பதால் விடுதிகளின் பார்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா என அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் நட்சத்திர விடுதிகளில் கிளப்களில் உறுப்பினர் அல்லாதவர்களிடம் கூடுதல் கட்டணம் பெற்று மது வழங்கப்படுகிறது. அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். தயவு செய்து முதலில் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தி மக்களை நல்வழியில் வாழ விடுங்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற வாசகத்தில் உள்ள ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் மது பழக்கம் இல்லாமல் வாழ வேண்டும்.